வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 எபிசோட் 31 டெஸ்டினி அண்ட் டெனாசிட்டி. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மாஸ்டர் விங்க இருந்துக்கிட்டு, மாஸ்டர் நான் எப்பேற்பட்ட ஒரு மிருகத்தை எழுப்பி விட்டுருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காருப்ல. அதே சமயத்தில் அவரோட ஆரா வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிய சூஷி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துருக்கிறா. மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கான் ரெக்கவர் ஆகி, அதாவது கானுக்கு பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி எப்படி ஒரு மாதம் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அவனோட ரூமில் வந்து ஒத்த கையில் நின்றுட்டு இருக்கிறான். ஹே கான், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா வந்து அவங்க ரூம்குள்ளே வரும்போதே கான் பார்த்தீங்கன்னா தலையில் நின்றுட்டு இருக்கிறான். டே என்னடா அது, நீ தலையில் நின்றுட்டுருக்கிற, உன் கை என்ன சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலுவை கேட்டு இருக்கும்போது, ஆமாடா என் கை சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான் சந்தோஷமாக சொல்கிறான். சே, இவனுக்கு அடிப்பட்டதை பார்த்தா எப்படி 4 மாதம் படுத்திருப்பேன்னு நினச்சேன், பைத்தியக்கார 1 மாதத்துல எழுந்திரிச்சானே. டே உடம்பு எதிராக ஆனது, நீ ரொம்பவே வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறான். சே அதெல்லாம் விடு, நீ ஃபஸ்ட்டு எதுக்காக என்ன பார்க்க வரேன்னு சொன்ன அந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது, இங்கே பார்த்தியா என்கிட்ட டிக்கெட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன இது சாதாரண டிக்கெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது, அதுதான் இல்லை, இது ஹிசோகா சண்டை போட போகிற ஒரு முக்கியமான டிக்கெட் அப்படிங்கிறாங்க. நீ நானும் 200 ஃப்ளோர் வந்துட்டோம்ல, அதனால் நமக்கு எல்லாமே இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஸோ ஹிசோகா வந்து 8க்கு 3% நிறைய பேர்த்த ஜெயிச்சிருக்கிறான் அண்ட் நிறைய பேர்த்த வந்து நாக் டவுன் பண்ணியிருக்கிறான். ஆனால் அந்த 6 கேவுமே அவன் 6 பேர்த்தையுமே கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு தான் அந்த கேவோ அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எப்படி அவன் 3 தடவை தோற்றுருக்கான்ல, அந்த 3 தடவை எப்படி தோத்தா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்டுட்டு இருக்கும்போது, அது எதுக்கோ ஒரு சண்டை போடுறதுக்கு சைன் பண்ணியிருக்கிறான். திடீர்னு அவன் ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியல, அதனால தான் அவன் 3 தடவை தோற்றுருக்கிறான். ஆனால் கடைசியாக அவன் சண்டை போட்டது கேஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ஆள் கூட தான் வந்து சண்டை போட்டுருக்கிறான். அதனால தான் அவன் வந்து கடைசியாக கேஸ்ட்ரோ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 3 போட்டியில் வந்து சண்டை போடாமே விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அரீனாவுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் அந்த ஃபைட்டு பார்க்குறது எனக்கு நல்லதுன்னு தோணவே இல்லை. ஏன்னா மாஸ்டர் விங்க இருந்துக்கிட்டு என்ன ஒரு 2 மாதத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல, இப்போ நான் என்ன பண்ணுறது, மேட்ச்சுக்கு போய் பார்க்க கூட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைவா, உனக்கு தான் கை சரியாயிருச்சுல, நீ மேட்சை பார்க்கத்தானே போகிறேன், நீ 10 எதுவுமே கற்றுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கானுக்கு விங் சொன்னதான் ஞாபகம் வருது, நீ 2 மாதத்துக்கு எதுவுமே கற்றுக்கக்கூடாது, ஏன்னா நான் உனக்கு மாஸ்டர் சொல்லித்தர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை யோசிச்சு பார்த்துருக்கிற கானு. நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி விங்க நின்றுருக்காங்க. மாஸ்டர் விங், நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பயமுறுத்தக்கூடாது, நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க, அட கான் உன்னோட கை சரியாயிருச்சேன்னு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர், என்னோட கை முழுமையாக குணமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. உன் பாடியில் இருக்கிற ரீஜெனரேட்டிவ் செல்ஸ் எல்லாம் ரொம்பவே அபூர்வமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னதான் கை சரியாக இருந்தாலும் நான் உன்னை 2 மாதம் எதுவுமே கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீ எதுவுமே கற்றுக்கக்கூடாது, எந்த மேட்சுமே பார்க்கக்கூடாது, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விங்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. அதே சமயத்தில் சரி நீ இங்கே ஏறா, நான் போய் மட்டும் மேட்ச் பார்த்துட்டு உனக்கு என்னன்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு கிலுவை பேசிகிட்டே இருக்கிறான். இவனோட ரீஜெனரேட்டிவ் ஸ்கில் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் நிஜமாலுமே ஒரு மிருகத்தை எழுப்பி விட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட ஆரை வந்து யூஸ் பண்ணி அங்கே கானோட ஆரை செக் பண்ணி பார்க்குறான். இவனோட ஆரை உண்மையிலும் ரொம்பவே டென்ஸாக இருக்குது. இவன் எப்படியோ 10 தான் கற்றுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன், இவன் கை அடிபட்டதுலேருந்து அப்படிங்கிறாங்க. சரி இவனை பார்த்துக்கிட்டு நான் என்னோட பொறுமையை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுஷியும் விங்குமே போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கான் பார்த்தீங்கன்னா அவன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறான் அவனோட ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாருமே போட்டிக்கு அரீனாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த போட்டி நடக்கிறதுக்கு எப்படின்னு 1 மணி நேரம் தான் இருக்குது, ஆனால் இங்கே கூட்டம் குமிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கமெண்டர் பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்குது. கான் தன்னோட விஷுவல் ப்ராமிஸை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நீ எப்போல்லாம் இந்த கைத்தை பார்க்குறியோ அப்போல்லாம் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண தான் ஞாபகம் வரும், ஸோ நீ எந்த மேட்ச்லையும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விங் சொன்னது ஞாபகம் வந்துட்டு இருக்கும். கான் பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே அடக்கி வச்சுக்கிட்டு எப்படியாவது சண்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியில் இருப்பான். ஆனால் அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அவன் இங்கே 10 எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அரீனாவில் ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் எல்லாமே மறுபடியும் இப்போ திரும்ப நடக்க போகுது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தோத்த கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் இன்றைக்கி அவர் ஹிசோகா கூட சண்டை போட போகிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு பரம விரோதின்னு கூட சொல்லிக்கலாம். இவங்க 2 பேருமே எந்த அளவுக்கு சண்டை போட போகிறாங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஆளும் இருக்கிறாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ பற்றி அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது கிலோவை பார்த்துட்டு, அடடா நான் ஹிசோகா கூட சண்டை போட வரோம், எப்படியோ ஒரு டைனோசர் மாதிரி மலம்பாடு மாதிரி இருப்பான்னு நினச்சேன், இவனை பார்க்குறதுக்கு பட்டுப்பூச்சியாட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அப்படின்னா சரி இவன் ஹிசோகா கூட சண்டை போகிறான்ல, இவனை நான் கொஞ்சம் போய் செக் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலோவுக்கு ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் இங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட் ரூமில் தான் தங்கியிருக்கிறான். ஸோ அவனை பார்க்குறதுக்காக அங்கே செக்யூரிட்டி எல்லாமே நின்றுருக்கிறாங்க, அவனை யாருமே பார்க்கவும் முடியாது. ஸோ அவன் தின்னுட்டு இருந்த பர்பி பார்த்தீங்கன்னா கிலோ இருந்துட்டு செவுத்து மேலே தூக்கி போடுறான். அங்கே இருக்கிற செவுரு உடஞ்சி போய் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே அவன் செக்யூரிட்டியோட கண்ணில் மண்ணை தூவிட்டு நைஸாக பார்த்தீங்கன்னா கிலோ அவனோட ரூமுக்கு எட்டி பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா உள்ளதாக உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ அவன் தன்னோட ஜெட்ஸை யூஸ் பண்ணி அவன் தன்னோட ப்ரெசன்ஸ் வந்து கன்சீல் பண்ணிட்டான், அதாவது மறைச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட ரூம்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது நீ என் ரூமுக்கு முன்னாடி என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறான். இதுக்கு வாய்ப்பு இல்லையா, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான், இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறான், என்ன இவன் கண்ணை மறைச்சிட்டு எனக்கு முன்னாடியே கதவை திறந்துட்டு வந்து என் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, நான் அவன் முன்னாடி தான் நின்றுட்டு
நின்றுட்டு இருந்தேன். அப்படியே போயிருந்தாலும் என் கண்ணு முன்னாடி அவன் தெரிஞ்சிருக்கணுமே, ஏன் தெரியல? சரி அதெல்லாம் விட எப்படியாவது சமாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவ சொல்கிறான். ஓ நீ என்ன ரொம்பவே பெருமைப்படுத்திட்டு இருக்கிற கிலுவா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவன் கிலோட பேர் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா இங்கே இருக்கிற 200th ஃப்ளோர் வரைக்கும் நான் எனிமிஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நீயுமே நல்லா சண்டை போட தெரிஞ்சவன் தானே, கான் எங்கே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு சண்டை போடலாம் எனக்கு இஷ்டமே இல்லை, நான் சும்மா உங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கிலுவா சொல்கிறான். சரி இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேஸ்ட்ரோ கிட்ட இருக்கும்போது, உங்களுக்கு என்ன சார் நீங்கள் மாசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட ஜெட்ஸுவை பயன்படுத்தி இந்த ஃப்ளோரில் உன்னோட ப்ரெசன்ஸை கன்சீல் பண்ணி அது உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது. ஆனாலுமே நீ இந்த ஃப்ளோருக்கு வரதுக்கு முன்னாடி நீ அந்த ப்ரெசன்ஸை வந்து மறைச்சிருக்கணும். நீ இந்த ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறம் மறைச்சதுனால எனக்கு என்னோட ஆராவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு, அதனால தான் நான் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோ சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாலும் அது எப்படி எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெலுவை கேட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நீ நான் எப்படியா சண்டை போட போகும்ல, அப்போ நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படிங்கிறாங்க. ஹே நான் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், எதுக்காக இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அந்த இடத்துல விளையாட்டுத்தனமாக பேசிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு வழியாக போட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாக போகுது. கிலோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட தோத்துட்டேன், இருந்தாலுமே அது எல்லாமே நான் கற்றுக்கிறதுக்காக தான். உங்கள்கிட்ட தோற்றதுக்கப்புறம் தான் நான் நிறைய டெக்னிக் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் நான் உங்கள்கிட்ட தோக்க மாட்டேன், நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங் எல்லாமே இப்போ தான் நான் காட்ட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா மொதடியே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கிறாப்ல. ஸோ இந்த பக்கம் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த இடத்துல வந்து அடிக்கிறாப்ல. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. முதல் அடி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ வந்து ஹிசோகாட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்தது, ஹிசோகா நேரம் தப்பிச்சிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் முடிஞ்சதை கூட்டுடா ஹிசோகா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோ அந்த இடத்துல கெத்த நின்றுட்டு இருக்காப்ல. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கேஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடி கொடுத்துருக்காரு அண்ட் அது ஒரு க்ளீன் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் நான் பண்ண ட்ரைனிங் எல்லாமே இப்போ தான் எனக்கு உழைப்பு கொடுக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோ பேசிகிட்டே இருக்கும்போதே, பரவாயில்ல நல்லா தான் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க போல், என்னால் அடிக்கிறீங்களாட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். பேசுகிறத விட்டுட்டு முதல்ல களத்தில் வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும்போது ஹிசோகா தப்பிச்சிட்டான். ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு கணத்தில் வந்து அடி வாங்கிட்டான். இப்போ கொடுக்க போகிறோம் பாரு அடின்னு சொல்லிட்டு பறந்து வந்து ஒரு அடி கொடுக்கும்போது ஹிசோகா பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான். என்னாச்சு ஹிசோகா சண்டை போடுறதை விட்டுட்டு எதுக்காக இப்படி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக் விடும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்துட்டான். பின்னாடியிலேருந்து ஹிசோகாவோட முகரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு உதைக்கிறாப்ல. அவ்வளோதான் ஹிசோகா பார்த்தீங்கன்னா க்ளீன் நாக் டவுன் ஆகிட்டாப்ல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே விங்குமே சுஷியுமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பார்த்துருக்காங்க. சண்டை வேற லெவலில் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஹிசோகா என் கூட எந்திரிச்சு சண்டை போட போறியா, இப்படி கேவலமாக நீ தோக்க போறியா, மரியாதை எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேஸ்ட்ரோ பேசியிருக்காங்க. ஹிசோகா உங்களால் எந்திரிக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெஃப்ரி கேட்டுகிட்டே இருக்க, யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பில் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாப்ல. கேஸ்ட்ரோ உங்ககிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டதை விட நீ இப்போ ரொம்பவே கொஞ்சம் பலசாலி இருப்பியாட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட புது டெக்னிக்கெல்லாம் என் நிஜமாலுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. ஏன்னா உன் டெக்னிக் அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன நீ உன்னையே காணாமல் போக வச்சுட்டு என்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறியா? ஆனாலுமே எனக்கு அது காணாமல் போன மாதிரி தெரியலையே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். நீ என்ன பண்ணாலுமே உன்னால் அந்த டெக்னிக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நான் பயன்படுத்த போகிற டெக்னிக்கை வச்சுக்கிட்டு பாரு, உன் கையை இப்போ நான் பொழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஸ்ட்ரோ பேசியிருக்கிறாங்க. இப்போ பாரு நான் என்னோட டைகர் பைட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ் கேஸ்ட்ரோ இப்போ டைகர் பைட்டை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கூச்சலிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த டைகர் பைட்டை வச்சுக்கிட்டு ஹிசோகா தன்னோட கையை இழந்துட்டா இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான மேட்ச் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிலியோ நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் உன்னால் முடிஞ்ச எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா தவளத்தான் என் கையை வெட்டிக்கிட அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறான். என்ன நீ ஏதாவது ட்ராப் வச்சிருக்கிறேன், நான் இருந்தாலுமே பரவாயில்ல, நான் உன் கையை எடுக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கையை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு காணாமல் போயிட்டான். எங்கடா காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹிசோகாவோட ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துட்டாப்ல. ஹிசோகாவோட கையை பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹிசோகாவோட கையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டி எடுத்துட்டான். ஸோ நீ சொல்கிறபடியெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்லை, நீ லெஃப்ட் ஹேண்டு காட்டினா நான் ஒரு ரைட் ஹேண்ட் எடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஹிசோகாவோட கையை பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டான். ஸோ பறந்து போன ஹிசோகாவோட கையை அவன் பார்த்தீங்கன்னா அவனே பிடிச்சிக்கிட்டான். ஒரு வழியாக ஆறாமற நான் உன் கூட சண்டை போட்ட தெரிஞ்சதுனால தான் நீ எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு கரெக்டாக தெரிய வந்தது. நீ டபுள் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக வந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வாய்ப்பு வந்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நீ நான் ஃபஸ்ட்டு தடவை அட்டாக் பண்ண வரும்போது நான் அது வந்து தப்பிச்சிட்டேன். ஆனால் அடுத்த செகண்டே எனக்கு இன்னொரு பாடி அங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ தான் கண்டுபிடிச்சேன் நீ இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் அங்கே 2 கேஸ்ட்ரோ இருக்கிறாங்க. இதில் யார் ஒரு நிஜமான கேஸ்ட்ரோன்னு தெரியல, இல்லை அவங்க 2 பேரும் ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கமெண்ட்ரி பொண்ணு காத்திட்டு இருக்குது. மாஸ்டர் விங் இவங்க 2 பேரும் என்ன ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன டோப்பல் கேங்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்க 2 பேரும் டோப்பல் கேங் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு டோப்பல் கேங்னா என்னென்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுஷி கேட்டுக்கிட்டே இருக்க. டோப்பல் கேங்கர்னா உன்ன மாதிரியே இருக்கிற இன்னொரு ஜெராக்ஸ்னு கூட சொல்லிடலாம். ஸோ அந்த ஜெராக்ஸ் வந்து உன்னோட பாடியில் இருக்கிற இன்னொரு
எனர்ஜி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் அதுவுமே உன்ன மாதிரி தான் செயல்படும், உன்னோட ட்வின் மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது நம்மளோட எனர்ஜி எடுக்கும்னா இந்நேரம் அந்த கேஸ்ட்ரோங்கிறவன் மயக்கம் மட்டும் விழுந்திருக்கணும், இல்லைன்னா டயர்டாக இருக்கணும். ஆனால் இந்த கேஸ்ட்ரோங்கிறவன் அந்த டோப்பல் கேங் டெக்னிக்கை, டபுள் டெக்னிக்கை ரொம்பவே க்ளீனாக பண்ணிகிட்டு இருக்கிறானே, அப்படின்னா அவன் எத்தனை வருஷம் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுஷி வந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ நான் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கரெக்டாக என் கையை உங்கள்கிட்ட காட்டின உடனே நீ என் லெஃப்ட் ஹேண்ட் அடிக்கிறக்காக நீ மறைஞ்சு போயிட்ட, ஆனால் டப்புன்னு என் ரைட் ஹேண்ட் கிட்ட வந்தே இல்லை. இருந்தாலுமே என் முன்னாடி உன்னோட ப்ரெசன்ஸ் இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதே சமயத்தில் எனக்கு பின்னாடி இன்னொரு ப்ரெசன்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் உன்னோட டெக்னிக்கை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி, நீ இப்போ 2 பேர்த்த நீ சமாளிச்சு ஆகணும். ஏன்னா நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறது எதுக்காக காரணத்துக்கு ஆகிறேன், நான் இப்போ ஏற்பட்ட ஒரு டோப்பல் கேங்கை நான் என் உடம்புக்குள்ளே அடைச்சிருவேன். ஸோ அதனால தான் நான் இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறேன். இந்த ஷேடோக்குள்ளேயே நான் என்னோட டோப்பல் கேங்கை நான் மறைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ இப்போ ஏற்பட்ட தொலைதொலன்னு துணி போட்டுருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவள் தன்னோட டோப்பல் கேங்க அவனோட நிழலுக்குள்ளேயே மறைக்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கிலுவை வந்து நினச்சிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட இன்னொரு கையை நான் போட்டு எடுக்காமல் நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ டைகர் பைட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா கேஸ்டாங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிசோகாவுக்கு ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான நிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் கடந்த 2 வருஷமாக ஹிசோகாவை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் ஹிசோகாவை எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னோட ட்ரூ டெக்னிக்கை பயன்படுத்தி நான் உன்னோட இன்னொரு கையை எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் உன்னோட மேட்ச்சை நீங்கள் நடக்கவே முடியாது, உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ சொல்லிட்டு இருக்கிறாப்ல. என்ன இருந்தாலும் என்ன, எனக்கு உங்களோட சண்டை போடுறதுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட தயாராகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.